நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை திரு சென்னகேசவன் ஐயா அவர்கள். பயின்ற புத்தகங்களில் கவிதை தொகுப்பை பற்றி நம்மோடு கலந்துரையாட வந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்த கவிதையாக அவதாரம் என்ற தலைப்பிலே கவிஞர் ஒரு 4-5 வரிகளில் சில கவிதைகளை வழங்கியுள்ளார். அவதாரம் என்ற தலைப்பில் நின்று நிதானிக்க நேரமில்லாமல் போகிற வழியில் கும்பிட்டு போகிறவனை எந்த கணக்கில் வைப்பதென்ன புலம்புகிறார் கடவுள். இன்று அன்றாட வாழ்வில் இது யதார்த்தமாக நடக்கிறது. அப்படி போகிற போக்கில் அப்படி கோயிலை பார்த்துட்டு அப்படி சாமி கும்பிட்டு போகிறோன்னு இவனை எந்த கணக்கில் சேர்க்கிறான்ன்றது புலம்புறாராம் கடவுள். அடுத்தது, விபத்தில் மரணித்து உடல் உறுப்பு தானம் செய்தவன் வருகையில் இருக்கையில் இருந்து எழுந்து இடம் தருகிறார் கடவுள். இது இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் ஒரு பொருத்தமான அதாவது கடவுளே எந்திரிச்சு இடம் கொடுக்குற மாதிரியான ஒரு செயல் அந்த உறுப்பு தானம் என்பதை கவிஞருடைய கவிதையிலிருந்து நாம் காணலாம். உறுப்பு தானத்திற்கு இதைவிட ஒரு உயர்ந்த இடத்தை யாராலும் தர முடியாது. கடவுளே எந்திரிச்சு இடம் தராரு உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அப்படின்ற செய்தி உள்ளபடியே மனம் நெகிழ்ச்சி அடைய வைக்கிறது. எழுத்தாளர் அவர்களுக்கு மனமார்ந்த என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி.